ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் ட்ரிக் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா லிசாவும் பார்க்கும் இறந்துருப்பாங்க பிரைட்டுனால. ஸோ ஜங்குக்கு செம்மையாக கோவம் வந்து அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கு தயாங்கோட ஹெல்ப்போட போயிருப்பான். அங்கே மோலே இருப்பா, யாருன்னே தெரியாது அப்படின்றவா. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். தென் இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ ஜங்குக்கு அப்படியே ரெட் ஐஸோட மூளையவே பார்த்துட்ருக்கான். ப்ளஸ் லிசாவை இழந்த அந்த வேதனையோட தயாங்குக்குமே மூளையை பார்க்க செம்ம கோவம் வருது, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதுமே. ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. தயாங், நீ அப்படி முறைச்செல்லாம் அவளை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சாவடிச்சிருவேன். டேய் பின்ன என்னடா, அவள் அங்கே தான் சேஃபாக இருப்பான்னு சொன்னேன், இங்கே வந்து பிரைட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்கா ஒட்டிட்டு. எனக்கும் கோவம் வருது, தலை கேறுது, என்ன பண்ணுறது? எப்படி இங்கே வந்தானே எனக்கு தெரியலையே. அப்போ பிரைட் அப்படியே கூலாக ஒரு பூமர் எடுத்து சூ பண்ணிட்டே மூளை பக்கத்தில் போய் நின்று அவன் தோள் மேலே கை போடுறான். டே, இதெல்லாம் நான் பார்க்கணுமாடா தயாங்? இப்போவே கத்தி எடுத்து போட்டு என்னடி மயிருக்கு இங்கே வந்தேன்னு அவளை கத்தி அவளை கூப்பிட்டு போயிடுறேன். என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது தயாங். பாரு, அவசரப்படாத, சுற்றி 1000 பேர் அவனோட ஆளுங்க. அமைதியாக இரு ஜேகே, நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணாலும் மோலே உன்னை இழந்துருவா, இல்லைன்னா நீ மோலேவை இழந்துருவ. எனக்கு தெரியும்டா நீ அந்த பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஹேய் செல்லம், என்னடி ஆச்சு? கீழே குனிஞ்சிட்டே பேசுகிற ஜேகேட்ட, உன் தம்பிக்கிட்ட. தம்பியா? டே ஜேகே, என்னடா தலை, அந்த பொண்ணை விட எனக்கு ரொம்ப வயசு அதிகம், தம்பின்லாம் சொல்லாதீங்க. டே, கோவம் வருதாடா அவனுக்கு? ஆமாம் தலை, எனக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி என்னை விட சின்ன பொண்ணை தம்பின்னு சொல்வீங்களா? நான் தம்பியும் கிடையாது. சரி அண்ணா? அண்ணாவும் கிடையாது தலை. நான் அண்ணாவும் கிடையாது. நான் யாருக்கும் அண்ணா தம்பி எதுவுமே இருக்கல. என்னை விட்டுருங்க தலை. எதுக்கு? எதுக்கு தம்பி அண்ணா மயிறு சோத்துன்னலாம்? இது தேவையில்லாத கண்டென்ட்டு தலை, இது தேவையில்லாத கண்டென்ட்டு. டே, போதைகீடு போட்டு வந்துட்டியா? அதான் இவ்வளோ எரிச்சலாக பேசுகிற. கம் டவுன் தலை, இனிமேல் அந்த பொண்ணுக்கு என்னை அண்ணன் தம்பிலாம் கூப்பிடாதீங்க. ஏன்டா உன் அண்ணி மேலே எவ்வளோ கோபமாக இருக்க? புரிஞ்சுதுடா. இடையில என்னை விட்டுட்டு தனியாக எங்கேயோ போயிட்டா, நான் தேடிட்டு இருந்தேன்னு உனக்கு யாராவது சொன்னாங்களா? எப்படி நம்ம அண்ணன் இவ்வளோ கொடுத்து வச்சவனை போய் விட்டுட்டு போனான்னு உனக்கு கோவம், கரெக்டா? இல்லைடா பொட்டை. இல்லை தலை. டே, எனக்கு தெரியாத உன்னை பற்றி. என்னை யாராவது ஏமாற்றிட்டு போனால் உனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு. என் செல்லம் என்னை ஏமாத்தலாம் இல்லைடா, அவளே என்னை தேடி வந்துட்டா தெரியுமா? கரெக்டாக இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி, உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்றத விட்டுட்டு கோவமாக எந்திச்சு நிற்கிறான். டேய், என்னடா சந்திரமுகி படத்தில் வர அது மாதிரி பண்ணிகிட்ருக்க? உட்கார் ஜேகே, உட்கார்றா. டே பார்த்துக்கலாம், உட்காரு. கோவப்படாத செல்லம். நீ என்ன சொல்லிட்டேன்ட்டு வந்த? இல்லைங்க, நான் போகிறேன் உள்ள. இப்போ சொல்லுமா. பாரு, உன் மேலே அவன் எவ்வளோ கோவமாக இருக்கான்னு. அவன் நமக்காக உயிரை கொடுப்பான், நம்ம காதலை சேர்த்து வைக்கிறக்காக. சொல்லுடி. நீ என்னன்னு சொல்லிட்டு வந்த மாமா கிட்ட? அவங்க எனக்கு வலிக்குதுடா. உங்களால் உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. நீங்கள் ஏன் இடையில என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? ஐயோ, இங்கே பாரு எப்படி சொல்கிறான்னு. எப்பா ஜெயிச்சிட்டேன்டா நான் வாழ்க்கையில். அப்போ ஜங்குக்கு அவ்வளோதான், அப்படியே ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. பட் மோலையோட கண்ணை பார்த்ததுமே அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஏன்னா அவள் பொய் சொல்கிறான்னு. டே தயாங்,
பேசாமல் என்னை போட்டுருடா, இருந்துக்கிட்டோம் பிரைட் கூடயே. உண்மையாக தான் சொல்கிறியா ஜேகே? அவள் பிரைட் கூட இருந்துக்கிட்டுமா? என்னை போட்டுட்டு அவளையும் போய் போட்டுரு. ஒத்தா சொல்கிறத பாரேன். டே ஜேகே என்னடா? இல்லைண்ணா, என்னை ஒருத்தி ஏமாத்திட்டா, அதான். ஆமாடா, நீ ஒரு கேரளா பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னியே, அந்த பொண்ணா? ஆமாம். என்னடா சொல்கிற? அண்ணா அதெல்லாம் விடு, தேவையில்லாத கண்டென்ட்டு விடு. அதான் உனக்கு உன் ஆள் திரும்பி வந்துட்டாங்கல்ல, நீ சந்தோஷமாக இருக்கல்ல? பின்ன இருக்க மாட்டினாடா, அப்படி இருக்குடா எனக்கு. இப்போ பார்த்தியா அந்த போதையான வார்த்தைகளை? இந்த குடவுனில் உள்ள எல்லா பவுடரையும் போட்டு நக்குனாலும் இந்த போதை வராதுடா. அப்படிப்பட்ட ஒரு போதை. எப்படிப்பட்ட வரிகள் தெரியுமாடி நீ இப்போ சொன்னது? எனக்காக இங்கே எல்லாரும் இருக்காங்க, ஒரு டைம் கூட லவ் யூ சொன்னதில்லை. எனக்காக சொல்லு. எனக்காக ப்ளீஸ். சொல்லாத ஒயன், சொல்லாதடி. என்னங்க நீங்கள்? இதெல்லாம் தனியாக சொல்ல வேண்டியது, இங்கே விடுங்க. ப்ளீஸ் டி, சொல்லலாம்ல. தனியாகவும் சொல்லிக்கோ. இப்போ ஒரு டைம். முடியலடா, எனக்கே கடுப்பாகுதுடா. டே அவளை உள்ளே போ சொல்கிறா, இல்லைனா என் கையில் தான் கன்று இருக்குது, போட்டு தள்ளுறோன்னு நினைக்கிறேன். உள்ளே போடி. சொல்லுடி ப்ளீஸ் டி குட்டி. இங்கே பாரு, என்ன பாரு, எந்த மோளை குட்டி இல்லை. சொல்லு. இல்லைங்க, எதுக்குங்க? சொல்றி, நீ வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுலையே எனக்கு அப்படி இருக்குடி. இப்போ ப்ளீஸ் டி, ஒரே ஒரு டைம் டி, ப்ளீஸ் டி, சொல்லலாம்ல. சொல்லு. என்னங்க நீங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. தட்ஸ் அ கண்டென்ட்யா. எல்லாரும் பார்க்குறாங்கன்னு தானடி உன்னை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாமா கிட்ட வந்து லவ் யூ சொல்கிறது எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? ஜேகே, நீ எல்லாம் பார்க்கணும்ல? பார்க்கணும். ஆமாம் பார்க்கணும், பார்த்து சாகணும். சொல்லு. இங்கே பாரு ஜேகே, பாரு உன்னையே பார்த்துட்டு இருக்கான். நீ லவ் யூ சொல்வியா மாட்டியான்னு சொல்லு. சொல்லிடாத மூலே, சொல்லிடாதடி பொண்டாட்டி. சொன்னீனா சத்தியமாக நான் ஒரு விஷம் வாய்ந்த பாம்பாயிருவேன்டி. கிரிஞ்ச டயலாக்லாம் பேச வச்சிட்டாலே. சொல்லாதடி. ஐ லவ் யூ. அடங்கோத்தா அப்படின்னு ஜேகே அப்படியே தலையில் கை வச்சுட்டு பின்னாடி சாஞ்சு உட்காடுறான். அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. என்னடா என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? லவ் யூவா சொன்னாவ அந்த பொட்டையை பார்த்து? ஜேகே இல்லைடா சிவா, நான் அந்த தனியாக பேசணுவா அப்படின்னு ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்துச்சி போகிறான். ஜேகே, நில்றா. தலை நான் வரேன். தயங்கவா அப்படின்னு அவங்க 2 பேரும் தனியாக போயிடுறாங்க. பிரைட்டும் மூளையை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஜேகே அந்த பக்கம் போயிட்டு ரொம்ப மனவேதனை தாங்க முடியாமல், அங்கே நிறையா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஓல்டு லைஃப்லாம் அங்கே தான் இருந்திருப்பான். ஸோ அவங்கெல்லாம் ஜங்குக்கை பார்த்ததுமே வைப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே உட்காந்து அவன் நிறையா பவுடர் சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஈவினிங் வரையுமே. போதுண்டா, இந்தா நீயும் நக்கு. இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தா இதான் கடைசியில். அப்படி என்னடா ஆச்சு? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்ல? மயிரில் பிரச்சனை. என்னை தவிர யார்கிட்டையும் லவ் யூ சொல்ல மாட்டான்னு தனியாக சிக்கட்டும், அவளை வச்சு செஞ்சிட்றேன் இரு. ஜேகே எதுலேயும் அவசரப்படாதடா. நான் அவசரப்படல, அவள் தான் அவசரப்பட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா. அதுக்கேற்ற மாதிரி பலனையும் அனுபவிப்பா. மோலே லவ் யூ வாடி சொல்கிற, இருக்குடி உனக்கு. தயாங்க, எனக்கு அவளை இப்போ பார்க்கணுண்டா. எனக்கு இவ்வளோ பார்த்தே ஆகணும். எங்கே இருப்பா அவ? உனக்கு ஏதாவது தெரியுமாடா? அப்ஜித்தே. என்ன யாரண்ணே கேட்குற? அதான்டா அந்த பிரைட்டு கூட ஒரு பொண்ணு இருக்கே, பொண்ணு. அது அப்படியே உள்ளே தான் இருக்குமா இல்லை எப்படி? அண்ணியா? உன்னை சாகடிச்சிருவா அண்ணி. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அண்ணிலாம் கிடையாது சரியா? அது ஒரு பொண்ணு. வருவாளா வெளியில்?
ஆ அதெல்லாம் வருவாங்கண்ணா. ஈவினிங் ஆனால் தோ அந்த லேக் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கே போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. எதுக்கு? இந்த பிரைட்டுக்கும் அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னா? ஐயோ எனக்கு வெறி ஆகுதே. டே சொல்லுங்கடா, அவள் எப்போ வந்தாங்க? ஆ வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறாளா பிரைட்டை? ஆமாம் தலை, ரொம்ப லவ் பண்ணுறாங்க 2 பேரும். இந்த ஒரு வாரமாக அப்படி கொஞ்சிக்கிட்டாங்க. ஆத்திரமாக வருது. அந்த பவுடரை கொட்டுடா கையில். சொல்லி வாயை மூடலை. அங்கே பாருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு தயாங்க அப்படியே எப்படி எட்டி பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே தயாங்க விளக்கி விட்டுட்டு பார்த்தா மோலே நல்லா நெத்தி சுட்டி, அப்புறம் ஒரு கேரளா சாரீ கட்டிட்டு பார்க்கவே செம்ம அழகாக மல்லிப்பூலாம் வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்கா. சரிதா, நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்கா. இப்போ பாரு அவளை என்ன பண்ணுறான்னு அப்படின்னு மூளை பின்னாடியே போகிறான். ரொம்ப தூரமாக எங்கேயோ போகிறாங்க. பட் மூளைக்கு தெரியல ஜேகே பின்னாடி வருது. ஒரு நல்ல இடத்துல யாரும் இல்லாத இடமா பார்த்து ஜேகே டக்குன்னு மூளையோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு கேஜ் மாதிரி இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மோக் எடுத்து வாயில் வச்சுட்டு ஸ்மோக் பண்ணிட்டே அவளை பார்த்துட்ருக்கான் முறைச்சிட்டே. எந்த எந்தனோ எதுக்கு? என்ன என்னடி நான் நடிகிறியா? என்ன இங்கே அதுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே டேபிளில் உங்களை பார்த்தேன், எதுக்கு என்னை கையை பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஓ, அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியாது? இது பாரு புதுவிதமான டிசைனில் ட்விஸ்ட்டு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் இங்கேருந்து போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஏய் வாயை மூட்ரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வெயிட் பண்ணுறதெல்லாம் தெரியுது, ஆனால் நான் இங்கே ஏங்கிறது உனக்கு தெரியலல்ல? எந்த பிரச்சனை? நான் பிரைட்டு கூப்பிடும். பிரைட் ஏட்டாவ கூப்பிட்றி, கூப்பிடு. என்ன பிடுங்குவான்னு பார்க்குறேன், கூப்பிட்றி. பிரைட் அவன் பேர் சொன்ன வாயை கடிச்சு எரிஞ்சிருவேன், புரியுதா? எந்த பிரச்சனை உங்களுக்கு? நீதாண்டி, நீதான் பிரச்சனை. உனக்கு என்ன தெரிலையா? என் மூளை இங்கே பார், என்ன பார். உனக்கு எனக்கு தெரில. எனக்கு தெரியல. ஐயோ அம்மா, நெஞ்செல்லாம் வலிக்குதுடி. உண்மையை சொல்ல, உனக்கு எனக்கு தெரில. யாருன்னு நீங்கள்? உனக்கு மண்டையில் கிண்டையில் அடிபட்டுருச்சா என்ன? அப்படி இருந்தாலும் 15 நாளுக்குள்ளே எப்படி நீ வந்து ஹாஸ்பிட்டல்லலாம் இருந்து வந்து? நடிகாத. ஆல்ரெடி எனக்கு என்ன நடந்துகிட்ருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன? நான் போகணும். இப்போது நீங்கள் கைப்பிடிச்சி இழுத்தது இங்கே வந்து இப்படி பேசுகிறதெல்லாம் பிரைட்டுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். நான் புதுசாக பிரைட்டுன்னு என்ன புருஷனா அவன்? எனக்கு புருஷன் ஆக போகிறவங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேட்க தான் நான் பிறந்திருக்கேனா? ஐயோ, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், அவரோட தம்பின்னு சொன்னாங்க உங்களை. அந்த லிமிட்டில் மட்டும் இருங்க. அப்புறம் இல்லைனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறீங்க? எனக்கு முத்தம்லாம். உன்னடி முத்தத்துக்கே எப்படி பண்ணுற? உன்னை முழுசாக பார்த்துருக்கண்டி. இல்லை. ஆமாம், இல்லை பார்த்துருக்கேன். நம்ப மாட்டியா? நச்சது போதும். கூப்பிட்டு பிராந்தான்னு கூப்பிட்டு. இப்போ கூப்பிட்றேன். எனக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியல. எனக்கு மார்னிங் தான் தெரியும். ஆனால் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி 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 என்னோடத இப்படி தனியாக கூப்பிட்டு வந்து தான் என்னால் பேச முடியும். அதுக்குள்ளே நீ எப்படி என்னை பார்த்துட்ட? எங்க பாரு. இது மட்டும் நான் பிரைட்டிட பறஞ்ச அப்புறம் அவ்வளோதான். சி வாய முடு. பிரைட்டுன்னு என்னை பிராந்தான்னு கூப்பிடுறீ. போதும் நச்சதெல்லாம். உன் கண்ணு பச்சையாக காட்டி கொடுக்குது, சரியா? கூப்பிடு பிராந்தான்னு. பிராந்தா? நான் எதுக்கு நீங்கள பிராந்தனுக்கோ கூப்பிடணும்? எனக்கு எதுவும் மனசில் ஆகலை. உனக்கு மனசில் ஆகலை, எனக்கு இங்கே மனசே இல்லை. உனக்கு மனசில் ஆகிறது அப்புறம் பார்த்துக்கோ. எனக்கு இங்கே மனசே இல்லைடி.
ஓத்தோ இங்கே பாரு, எனக்கு ஆல்ரெடி உள்ள ரொம்ப வலிக்குது. புதுசா நீ வேற அவன் கையை பிடிக்கிற, அவன் தோல் மேலே கையை பிடிக்கிற, அதெல்லாம் பார்த்துட்டு நான் முடியல. அட்லீஸ்ட் இதுவாது இல்லை அப்படின்னு சொல்லு. எதுக்கு இப்படி நடிச்சிட்ருக்க சொல்றீ? ப்ராமிஸாக நீ என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியல. இங்கே பாரு, நீ இப்படி இருக்கிறது மட்டும் பிரைட்டோட ஆளுங்க யாராவது பார்த்துச்சு அவ்வளோதான், உனக்கு ஒன்று போட்டுருவாங்க. ஐயோ செம்ம பயமாக இருக்கு. முதலாளி அம்மா வாங்க, நான் உங்களை போய் விட்டுடுறேன். ஏ போடி தா. அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நீ தாண்டி என்னை பிராந்தான்னு சுற்றி வந்தவ. உங்ககிட்ட தானே கேட்க முடியும், ஏன்டி இப்படி யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். இங்கே பாரு, உண்மையாக சொல்லு, என்னை யாருன்னு உனக்கு தெரில அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக போய் அவனோட வாயை அப்படியே பிடிச்சி அமுத்திட்டே கேட்குறான். என்னை விடு, நான் போகணும். பொய் சொல்லாமல் சொல்லு, என்னை யாருன்னு உனக்கு தெரில. எனக்கு தெரியல. நீ பிரைட்டை தான் லவ் பண்ணுறியா? என்னை விடு, நான் போகணும். சொல்லிட்டு போ, நீ அவனை தான் லவ் பண்ணுறியா? எந்த பிரச்சனை? எந்த பிரச்சனை மனசில், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. சொல்லு, என்ன எதுக்கு நடிக்கிற? நான் பிராந்தன் தெரியும்ல. மனசில் அவ்வளோ லவ் இருக்குல்ல என் மேலே. இப்போ சொல்லு, எனக்கு ஏன் உன் மேலே லவ் இருக்கணும்? இப்போ சொல்லு, நானா பிரைட்டா? சொல்லிட்டு போ. ஆனால் போகணும், உனக்கு விடு. நானா பிரைட்டா? பார்க்குறப்பெல்லாம் கேட்பேன் நானா பிரைட்டான்னு. இப்போ நீ சொல்லணும். நான் போகணும். எந்த பிரச்சனை உனக்கு? என் கூட தான் வந்தாங்க, அவங்கள காணோம். என்னடி சொல்கிறீங்க? எங்கள் தலைக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கோவப்படுவார் தெரியுமா? எனக்கு தெரியாது, மூளை இப்போவே கண்டுபிடிக்கிறீங்க. போய் தேடுங்கடி. மூளை அக்கா, நான் போகணும். கரெக்டு, நான் இங்கேருந்து எங்கே போகல. நீ எப்படின்னு உன்னோட தலைக்கு தெரியட்டும். பார்க்கட்டும் நீ இப்படி என்கிட்ட நிற்கிறது. அப்புறம் என்ன ஆகும்? அவன் போன வாரம் என்னை பார்த்ததுக்கே ஒருத்தனை சுட்டு தள்ளலாம். இப்போது நீ அவன் உதட்ட பிடிச்சிட்டு இருக்கல, உன்னை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. என்ன பண்ணுறான்? சுட்டு தள்ளுருவானா? செத்து போயிடுவேனா நான்? மிஞ்சி போனால் அதானே நடக்கும். அப்போ ஒன்று ஒருக்கா மேட்ரு பண்ணிட்டு செத்து போகிறேன். உனக்கு என்ன பிராந்து பிடிச்சிருக்கா? ஆமாடி, பிராந்தான்னு சொல்லி நான் பிராந்து பிடிக்க வச்சுட்டு இப்போது வேற எவனாவது பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், நான் சும்மா இருக்கணுமா? என்னை விடு, நான் போகணும். போ, உன்னை ஃபுல்லாக முடிச்சக்கப்புறம் போ. எப்படியோ அவனுங்க என்னை போட தான் போகிறானுங்க, கடைசியாக உன்னை போட்டுட்டு போகிறேன். என்னை விடு அப்படின்னு சொல்ல மோளையோட சாரி அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறான். ஐயோ எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை எப்படி பார்த்து. அது ஞாபகம் இருக்கா? நீ கிறுக்கு மாதிரி பண்ணாத, என்னை போக விடு. நீ மாட்டுனா அவ்வளோதான், அது என்னோட பிரச்சனை. நான் இருக்கேன், செத்து போகிறேன், உனக்கு என்னடி கவலை? நீ தான் என்னை யாருன்னே தெரியாதுன்ட்டல்ல, அவனுக்கு ஐ லவ் யூ வேறு நொட்டிட்டல்ல. நான் பார்த்தா நான் இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? உன்னை ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் நான் செத்து போயிடுறேன், வா அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சி அவளோட கண்ணெல்லாம் அப்படியே வச்சு தடவுறான். அப்படியே மூக்கு வச்சு கழுத்துல தான் தடவுறான். என்னை விடு. என்ன சுகண்டா அது? என் வீடு தள்ளிப்போ. வாடி. நான் செத்து தானே போகிறேன். எதுக்கு ஒன்று விடணும்? தனியாக வர சிக்கியிருக்க. என்னை விடுடா அப்படின்னு மோளே கத்துறா. அதெல்லாம் கேட்காம ஜம்புக்கு அப்படியே அந்த பவுட்ரு போட்ட வெறியிலே எல்லா இடத்துலையும் அப்படியே தடவுறான். அப்படியே கீழெல்லாம் கை கொண்டு போகிறான். வீடு மல்லிகைப்பூ வாசனையில் இது மாதிரிலாம் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கு. ஐயோ செத்து போகணும்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு போல். உனக்கு எந்த பிரச்சனை? என்னை விடு. டேய் ஜேகே. ஓ நீயா அப்படின்னு ஜேகே பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா பிரைட்டோட ஒரு அடியால் நின்றுட்டுருக்கான்.
ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டே மூளையை பார்த்தா. அவள் டக்குன்னு சாரீலாம் எடுத்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்னு போகிறா. பட் டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே மூளையோட பிரிஸ்ட்டை டைட்டாக கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். என் கையை விடு, கையை விடு விடு. எனக்கு தெரியும் ஜேகே, நீ அவங்க பின்னாடி போகும்போதே அவங்களுக்கு ஆசைப்பட்டு தான் போவேன்னு. ஓ, அப்போ உனக்கு ஆசை இல்லை அவன் மேலே? நீ கேவலமாக பார்த்ததை நான் நேற்றே பார்த்துட்டேன்டா. ஆமாம், நான் பார்த்தேன், என் அண்ணனோட ஆளுன்னு பார்த்தேன். ஆனால் நீ இங்கேருந்து என்னடா பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரில, போட்டுட்ருக்கேன். என் கை விடு, என் கை விடு. அண்ணி, நீங்கள் பயப்படாதீங்க, தோ நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னது அண்ணியா? 2 பேர் கப்பிள்ஸ் ஆனால் போதாதே, கமெண்ட்லலாம் வந்து அண்ணி அண்ணா மயிறு மயிருன்னு. வாடா வா, வந்து கூப்பிட்டு போ முடிஞ்சா. உன் மேலே எனக்கு என்ன பயமாடா? அண்ணி நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன். என் கை விடு. இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானே செல்லம். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஷூட் பண்ணலாமா, இல்லை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு மறுக்கே பண்ணிடலாமா? சொல்கிறேன் செல்லம், உனக்கு என்னமோ அதை நான் பண்ணுறேன். உன் மாமா பண்ணுறேன். அவனை மாமான்னு கூப்பிட சொல்கிறான், நீ சிரிக்கிற. இதை நான் பார்த்து வாந்தி எடுக்கிறேன். தலையெழுத்து பார்த்தியா? இங்கே பாரு, நீ குடிச்சிட்டு என்ன பண்ணக்கூடாதோ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க. இதுக்கான விளைவுகளை சீக்கிரம் அனுபவிப்ப. ஓ சரி, அப்போ நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், நீ வேறவன் கூடயோ இருக்க. அப்போ நீ அந்த விளைவுகளெல்லாம் சந்திக்க மாட்டியா? நான் உன்னெல்லாம் லவ் பண்ணலை. என்ன? நான் உன்னை லவ் பண்ணலை. இது எப்போ நடந்துச்சு? நான் பிரைட்டை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ ஐயோ, சொல்லாத சொல்லாத, வாந்தி வருது. அது மட்டும் சொல்லாத. ஓ, உனக்கு வாமிட் வருதா? அப்போ ഞാൻ അത് தான் പറയും, ഞാൻ എൻ്റെ ബ്രൈറ്റ് தான் லவ் பண்ணும், ஒன்றும் லவ் பண்ணலை. ஐயோ டே வாடா வாடா, இப்போ வெறியில் இருக்கேன். இப்போ உன்னை அடிச்சாதான் நீ ஒரே அடியிலே பட்டுன்னு போயிடுவேன். வாடா வாடா வா. நீ சொல்றி, என்ன சொல்லிட்டு இருந்த சொல்லு. நீ எத்தனை டைம் கேட்டாலும் ഞാൻ ബ്രൈറ്റ് தான் பிரேமிக்கும். எனக்கு நீ யாருன்னே தெரியல. இன்றைக்கி தான் உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்து எந்தெந்தமோ வளருற. டே என்னோட அடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெறியில் ஒரு அடி அடிக்கிறான். அவன் அப்போவே ஸ்பாட் அவுட்டு. மூளை அப்படியே பயந்து கீழே உட்காந்துடுறா. என்ன என்ன பண்ணுற? எதுக்கு அந்த அண்ணாவை அடிச்சு? பின்ன எனக்கு பிடிக்காத வார்த்தையை சொன்னா, இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு அப்படின்னு அவளை போட்டு அப்படியே ஆட்டுறான். பொய் சொல்கிறியாடி? எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, பார்த்துக்கலாம். இந்த பொட்டைகளெல்லாம் பயப்படாத, சொல்லு சொல்றி. என்ன சொல்லணும்? எதுக்கு இப்படி நீ பண்ணிகிட்ருக்க? என் பின்னாடி எதுக்கு வந்த நீ? அவங்க சொன்ன மாதிரி என்கிட்ட உனக்கு என்ன தேவை இருக்குது? எனக்கு கூட படுகணும். சீ, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு? நான் காதை மூடணும்டி. நீ பிரைட் ஐ லவ் யூ மாமான்னு சொன்னப்ப எப்படி அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ எங்க பாரு, எங்கிட்ட என்னை போக விடு. நான் இப்போவே உன்னை பற்றி பிரைட் கிட்ட சொல்லுவேன். எங்க பாரு மூலே, கடைசியாக கேட்குறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டேனா நான் உன்னை வெறுக்கிறதும் உன்னை அளவுக்கு மீறி காதலிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது, சரியா? என்னை விடு. நான் இங்கே இருக்கிறதே எதுக்குன்னு நினச்சிட்ருக்கேன். நான் பார்த்த வரை நீ ரொம்ப நல்லவன், அவருக்கு தம்பியாக இருப்ப அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் நீ அவரோட ஒய்ஃபையே அடைய பார்க்குறல்ல. நான் கேட்குறக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு என்ன யாருன்னே தெரியாது, அப்படி தானே? ஆமாம், எனக்கு ஒன்று யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணவே இல்லைல்ல? இல்லை, பண்ணலை. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கல கேரளாவில்? பண்ணவே இல்லைல்ல? என்ன இது
சொல்லு. பண்ணவே இல்லை. ஆ சொல்றி. இல்லை, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அப்போது நீ சின்ன வயசுலேருந்தே பிரைட்டை தான் லவ் பண்ணுறியா? ஆ நான் பிரைட்டு தான் லவ் பண்ணுறேன். ஓ ஆ அது எப்படி? இந்த வாய் ஒரு மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக பேசுது, கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் வருது இந்த பொய் சொல்லும் போது. எப்படி? உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அதுதான். மற்றபடி நான் எந்த பொய்யும் சொல்லலை. என்னை விடுவியா மாட்டியா? ஆ பிரைட்டே வந்துட்டாரு, அவர் வாய்ஸ் கேட்குது பாரு. அப்போ நீ அவனை தான் லவ் பண்ணுற. நான் உன்னை தாராளமாக வெறுக்கலாம். ஆ உன்னை அட்டியோடு வெறுக்கலாம். ஆ அது உன்னோட இஷ்டம். ஆனால் இன்றைக்கி தான் நீ இருக்க லாஸ்ட் டே. நான் இப்போ போய் அவன்கிட்ட எல்லாம் பறைய போகிறேன். நீ என்கிட்ட இப்போ எந்த மாதிரி நடந்துக்கிறது, அப்புறம் அவரை கொன்னது எல்லாமே நான் பறையும். ஆ சரி, அப்போ நீ அவனை லவ் பண்ணுற. எனக்கு தெரிஞ்சிச்சு நீ அவனை லவ் பண்ணுறேன்னு. அப்போ நீயும் என் எனிமி லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். அவன்கிட்ட எனக்கு கொஞ்சம் பகை இருக்குது. அவனுக்கு உயிர்னா நீ தானே, அப்போ உன்னையும் நான் சேர்த்துக்கலாம்ல? ஆ என்ன நீ? அவன் வந்துட்டு தான் இருக்கான் இங்கே. மோலே குட்டி பக்கத்தில் வந்துட்டான். நீ செஞ்சது எல்லாம் பறையும். அப்போ இதையும் போய் சொல்கிறி அப்படின்னு இழுத்து ஒரு அப்படியே லிப்லேயே ஒரு கிஸ்ஸு. அது கிஸ்ஸு மாதிரியே இல்லை, அவ்வளோ வலிக்குது எனக்கு. என்ன விடு விடு. இதையும் போய் சொல்லு. நான் என்ன பண்ணேன்னு ஒன்று விடாமல் சொல்லு. உன் கழுத்தை கடிச்சதும் ஒத்தட்டு இப்படி இழுத்துடு எல்லாத்தையும் சொல்லு. ஆ விடுடு, விடு அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே கையை எடுத்துகிட்டு கீழே போய் மோலையோட செஸ்ட்டை பிடிச்சி நல்லா அமுக்குறான். விடு விடு. இதையும் போய் சொல்றி, போய் சொல்லு. தைரியம் இருந்தா போய் சொல்றி மயிறு. கொத்தா போய் சொல்றி. உன்னை போய் லவ் பண்ண பாரு. என் லைஃப்பில் நீ வந்ததுல வந்து தாண்டி எல்லாமே மாறுச்சு. தத்தையும் போய் சொல்றி. விடு. இதையும் போய் சொல்லு, இதையும் போய் சொல்லு. இதையும் விட்டுறாத. போய் சொல்லு. மோலே பிரைட் அப்படின்னு அவன் வந்ததுமே அப்படியே ஓடி போயிட்டு பிரைட் கிட்டே நின்றுக்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக வெளியில் வந்து நிற்கிறான் மோலையை பார்த்துட்டே. டே என்னடா ஆச்சு? உள்ள டே அவன் செத்து கிடக்குறான். என்னடா? தலை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வாய் வலியுது. தோ உங்கள் கூட ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கிட்டே கேளுங்க. மோலே என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பயந்துருக்க? சாரிலாம் கலைஞ்சிருக்கு. இல்லை நான் ஓகே தான். ஓகேவா? இல்லையே, ஏதோ தப்பாக இருக்குது. உள்ளே என்ன நடந்துச்சு? செல்லம், நீ எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. இப்போ நீ இதையும் சொல்கிற. சொல்லுங்க. தலைகிட்ட உள்ளே என்ன நடந்துச்சுன்னு. நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, இதையும் சொல்லுங்கள். ஏன் சொல்லாமல் நிற்கிற? அது பிரைட், அது வந்து என்ன நடந்துச்சுன்னு நீ எல்லாமே சொல்கிற, ஒன்று விடாமல், பொய் சொல்லாமல். சொல்லு. ஏய் டே ஜேகே, தலை நான் கேட்டுட்ருக்கேன் தலை, உள்ளே என்ன நடந்துச்சுன்னு. அவங்க பாருங்க ஷாக்குலேயே நிற்கிறாங்க. அதான் ஏய் அப்படின்னா சொல்லுவாங்கன்னு டோப்பமைன் தலை. சொல்லுங்கள் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு. ஒன்று விடாமல் உங்கள் பிரைட்டுக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லு மோலே. அந்த ஆள் உள்ள அந்த ஆள் இருந்துட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தோம். என்ன அப்படியா? இது சிறப்பாக இருக்கே. டே ஜேகே, ஆமாம் தல்ல, அவங்க சொல்கிறது தான் உண்மை. அவங்க உள்ளே இருந்துட்டு கண்டிப்பாக சொல்லி அவன் வெளில வந்தாங்க, சொல்லிட்டாங்க போல். அப்படி தானே சொல்லிட்டீங்க? அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி மோலேவை பார்க்குறான். மோலே அப்படியே என்னடி சொல்கிற, உண்மையா? அப்போது ஜேகே தான் வந்து என்னை காப்பாற்றினார். ஜேகே தேங்க்ஸ்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ வந்து மோலேவை காப்பாற்றலடா, என் உயிரவே காப்பாற்றிருக்கடா அப்படின்னு கட்டி பிடிக்க போகிறான். ஜங்குக்கும் அப்படியே டைட்டாக பிரைட்டை கட்டி பிடிச்சிட்டு மோலே ஒரு மாதிரி பார்த்துட்டே கண்ணடிச்சிட்டு, அது என் கடமை தலை, என் கடமை.
ரொம்ப லாயலாக இருக்காங்க உங்கள் ஆள். ஆமாடா, அவள் ரொம்ப ரொம்ப லாயல். ஆமாம், ரொம்ப லாயல், ஸ்வான் மாதிரி. பிரைட், இங்கேருந்து போகலாமா? எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது. சரி வா மோளே வா. ரொம்ப பயந்து போயிட்டே அடி குட்டி, வா நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்போ அப்படியே மோளே திரும்பி பார்க்குறா போயிட்டு. ஜங்குக்கு அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு மோலேவை பார்த்து முறைகிறான். என்னை என்ன மயிருக்கு காப்பாற்றி விட்டேன்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி தானே? பார்த்துக்கிறேன்டி, நீ எப்படி இதுக்கப்புறம் இருக்கன்னு நான் பார்த்துட்றேன். ஆமாம். ஜேகே, என்னடா எதுக்கு இப்படி ஓடி வர? சைனீஸ் வந்திருக்கான்டா உன்னை தேடிட்டு. அவன் எதுக்கு இங்கே வந்தான்? ஐயோ, பிரைட்டு பார்த்தானா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன் பிரச்சனையில் இருக்கான், எங்கேயும் வராதடா, தனியாக இருக்காதடா. அவன் எங்கே? பின்னாடி அருவிக்கிட்ட இருக்கான், வாடா அப்படின்னு அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சொல்லுடி, அந்த கேஜுக்குள்ளே என்னடி நடந்துச்சு? நான் அந்த ஜேக்கு என்ன உனக்கு முத்தம் கொடுத்தானா? என்னை விடு. இப்போ சொல்ல போறியோ இல்லையா? என்ன பண்ணீங்க 2 பேரும்? என்னை விடு ப்ளீஸ், என்னை விடு. இப்போ சொல்கிறியா இல்லை எவனாவது சொல்லி உன் பிராந்தனை போட்டு தள்ளட்டுமா? அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன்ல, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அப்போ சொல்லு, என்ன பண்ணா உன்னை? உள்ளே கூட்டிகிட்டு போய் 2 பேர் கிஸ் அடிச்சிங்களா? இல்லை. அப்போது பிரைட் அப்படியே மூளையோட சாரி உருவிட்டு வயிற்றுலேயே ஒரு உத ஓரமாக போய் விழுகிறா. அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே முடிய பிடிச்சி இழுத்துட்டு, இப்போ சொல்லு என்ன பண்ணீங்க 2 பேரும்? சொல்லு, அவன் கட்டி பிடிச்சானா? ஏன்டி நான் மறந்துட்டேன்னு கேட்டானா? கேட்டா, ஆனால் நான் யாருன்னே தெரியாது, பிரைட்டை தான் லவ் பண்ணுறேன்னு பிராந்துக்கிட்டே சொல்லிட்டு. ஆனால் என் மனசில் அவன் தான் இருக்கேன். உன் மனசில் நான் தான் இருக்கேன். அது நடிப்புக்கு மட்டும்தான். என் மனசில் பிராந்து மட்டும்தான் இருக்கான். உன் மனசில் பிரைட் இருக்கான், என் மனசில் பிராந்து இருக்கான். சொல்கிறியா உன்னை கொன்று போட்டாடி? நீ என்ன எவ்வளோ அடித்தாலும் என்கிட்ட இருந்து வர்றது என் பிராந்து மட்டும்தான். இந்த ஜென்மத்துக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்பவும் எனக்கு பிராந்தந்தான். ஐயோ, என்னை வெறியாக்காத. இங்கே பாரு, உனக்கு பிரைட்டு தான் கடைசி வரையும். நீ வேணா பார்க்குறியாடி? நீ வேணா பார்க்குறியாடா? நீ வேணா பார்க்குறியா? அவன் என்னை கூட்டு போவான் உன்னை கொன்னுட்டு. எந்த பிராந்தன் நோக்கிறியா? பெட்டா? அவ்வளோ அடித்தோம் உனக்கு வலிக்கலல்ல? எனக்கு தெரியும் உன்னை அடித்தா வலிக்காதுன்னு. அவனை அடிக்கிறேன் வலிக்கும்ல? பாரு, அவனை எதுவும் பண்ணிடாத, கெஞ்சி கேட்குறேன். அப்போது அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும் நீ. நாளைக்கு அதுதான் நம்மளுக்கு பிளான், சரியா? ஏன் இப்படிலாம் பண்ணுற ப்ளீஸ்? அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லணும். அவன் கண்ணு முன்னாடி என் ஒத்தட்டை அப்படியே கடிச்சு இழுகணும். பண்ணுறியா? அப்போ நான் உன் பிராந்தனை விட்டுடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அது மாதிரிலாம் பண்ணாத. அது மாதிரிலாம் பண்ணாதடா பொறுக்கி. ஐயோ, பயந்துட்டேன், சத்தியமாக ரொம்ப பயந்துட்டேன். சத்தியமாக உன் சாவு என் புருஷன் கையில் இருந்தாலும் நான் சாவடிக்கிறேன் தாண்டா உன்னை நான் சாவடிப்பேன். என்ன சொன்ன அப்படின்னு மூளையோட முடியை பிடிச்சி செவுத்தில் போட்டு முட்டுன்னு முட்டுறான். அவள் அப்படியே மயக்கத்தில் விழுந்துடுறா கொஞ்ச நேரத்தில். ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. மூளை அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கா. சுற்றி நிறையா பொண்ணுங்க அவளோட தலைக்கு அப்படியே கட்டு போட்டுட்ருக்காங்க. அவள் பார்க்க ரொம்ப சோகமாக இருக்கா. பிராந்தா, நீ எதுக்கும் பயப்படாதடா, நீ உன்னை தான் ஸ்நேகிக்கினேன். என்னால் போய் சொல்ல முடியல, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்படா. எனக்கு நின்று தான் ரொம்ப இஷ்டம். இவனை நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை வெறுத்துறாத ப்ளீஸ். அக்கா, ஏன்க்கா அழுகுறீங்க? இல்லைடா,
ஒன்றும் இல்லை. நான் இந்த பிராந்தன் என்னை வெறுத்துருமோன்னு பயமாக இருக்குது. அக்கா, நான் ஒன்று சொல்கிறேன். அந்த சன்ஃப்ளவர் இருக்கும்போது அவள் முன்னாடி நீங்கள் ஜேகே பற்றிலாம் எதுவும் பேசாதீங்க. அவள் அப்படியே பிரைட் கிட்டே போட்டு தந்துடுவா, புரியுதா? இத்தனைக்கும் அவள் பிரைட் கூட படுத்திருக்கா. அப்படியா? சரி, நான் எதுவும் பேசலை. எந்த ஜேகே என்னை வெறுத்திருக்க மாட்டான்ல? டே, என்னடா சொல்கிற ஜேகே? மோலே நீ யாருன்னே தெரியாதுன்ட்டாளா? ஆமாடா, அது கூட பரவாயில்ல. பிரைட்டை போய் லவ் யூன்றான்டா. அவள் கேட்குறா, இவளும் சொல்கிறா. எனக்கு ஒரு மாதிரி அவளை வெறுத்துருக்கணும்னு தோணுது. ஆனால் 50% நான் வெறுத்துட்டேன்டா. என் அக்காவை கொன்னது கூட அவளுக்கு தெரியுமா தெரியாதா? எதுவுமே தெரியாத மாதிரி பிரைட்டு வந்ததும் அப்படி போகிறா. ஜேகே, என்னால் நம்பவே முடியலடா. அதெல்லாம் விடு, எங்கேருந்து நீ போயிடுறா. நீ என்ன மயிருக்கு இங்கே வந்த? நான் இங்கே தான் இருப்பேன் ஜேகே. நீ எங்கே இருக்கியோ நான் அங்கே தான் இருப்பேன். செத்து போனாலும் பரவாயில்ல. அவன் உன்னை போட்டுருவான்டா. உனக்கு என்ன மறந்துருச்சா? லாஸ்ட்டாக நீ மூளையை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவன் அதை பார்த்துட்டான். பரவாயில்ல, இன்றைக்கி தான் என் கடைசி நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்துட்டு செத்து போகிறேன். என்னால் தனியாலாம் இருக்க முடியல, வெறுப்பாக இருக்குடா. இங்கே நீ தயாங்கலாம் இருக்கீங்க. வரையும் இருந்து செத்து போகிறேன். தஸ்வியும் போயிட்டா என்னை விட்டுட்டு. நான் எதுக்கு இருக்கணும்? சொல்கிறத கேளுடா. ஹே ஜேகே, பிரைட்டுடா. அப்படின்னதும் ஜங்குக்கு அப்படியே முட்டைக்கண்ணை வச்சு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். திரும்பி தான் நின்றுட்டு இருப்பான். பிரைட்டு பின்னாடி இருக்கான்னு தெரியுது. ஜெனிஸா ஓடிடுறா. போடட்டும்டா. மூஞ்சப்பாரு சூத்து மாதிரி. நான் இங்கே தான் நிற்பேன். இந்த பொட்டைக்கு பயந்தெல்லாம் நான் ஓட மாட்டேன். சைனீஸா போயிடுறா. சைனீஸா, எப்படா வந்த? உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். தலை, நானும் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமாம். தயங்க, அவன் போட்டுருவானாடா சைனீஸை. அவன் மட்டும் போட்டான்னு வச்சுக்கோ, அந்த கண்ணை கொடுறா அப்படின்னு 2 பேரும் பக்கத்தில் நின்றுட்டு கன்னை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. பட் பிரைட் ஓடி வந்து சைனீஸ் ஹக் பண்ணிட்டு, என்னடா இப்படி இழைச்சி போயிட்ட? வா, அப்படியே நடந்துகிட்டே பேசலாம். உன்னை எவ்வளோ நேரம் தேடினேன் தெரியுமா? அவன் பேக்கெட்டில் கன் இருக்குது பார்த்தியா? உன்னை எத்தனை டைம் தேடுறது, எங்கெல்லாம் தேடுறது? வாடா அப்படின்னு அப்படியே முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு பாக்கெட்லேருந்து கன் எடுத்து டக்குன்னு சைனீஸோட கழுத்துக்கிட்டே வைக்கிறான். அப்போ ஜேகேக்காலாம் அவ்வளோதான், கண்ணெல்லாம் அப்படியே விரியுது. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.